நித்யானந்தம். ஸோ இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில் பைத்தான் அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஸ்தானபுரம் அப்படின்றத தான் பைத்தான் அப்படின்ற மாதிரியான நேம்ல இப்போ மாறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பல சான்றோர்களை வந்து உருவாக்கின ஒரு நாடாக இருந்திருக்கு. ஸோ இங்கே மெயினான ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏகநாதர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகநாதருடைய வரைபடம் இங்கே மாட்டியிருக்காங்க. அவர் வாழ்ந்த வீட்டில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல ஞானிகளை உருவாக்கின ஒரு சமஸ்தானமாக இருந்திருக்கு. அதாவது வித்யாநகரமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். இங்கே வந்து கிருஷ்ணனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டியா கிருஷ்ணன் அப்படின்ற அந்த நாமத்தில் 20 வருஷம் ஏகநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிவிடை செய்து அவருக்கு வந்து உபச்சாரங்கள் செய்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. இந்த வெரி பிளேஸ் இப்போ நாம் நிற்கிற இடத்துல கிருஷ்ணனுடைய கால் தடம் நிறையவே பதிஞ்சிருக்கு. 20 வருடங்கள் இங்க இருந்து அவருக்கு சேவகரா இங்க இருந்திருக்கிறாரு. தன்னுடைய பக்தனுக்கு சேவகரா இருந்த ஒரு மிகப்பெரிய இடம் இது. ஸோ கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பாண்டுரங்கருடைய பக்தராக இருந்திருக்கிறாரு. பாண்டுரங்கரை தங்கத்தால் வடித்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரம், வைடூரியம் போன்ற விலை மதிப்பற்ற நகைகளை கொண்டு அலங்காரம் செய்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கர் போயிட்டு என்னை எடுத்துட்டு போயிட்டு ஏகநாதர்னு ஒருத்தர் இருக்காரு மகாராஷ்டிரா மாநிலத்தில், அவர்கிட்ட என்னை சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4-5 முறை ரிப்பீட்டடாக அவருக்கு கனவுல வர, அவரும் அவருடைய பாண்டுரங்கருடைய சொல்லுக்கிணங்க திருமேனியை எடுத்துக்கிட்டு அவரும் மகாராஷ்டிரா நோக்கி அவருடைய பயணத்தை வைக்கிறாரு. ஸோ எப்படியோ போய் பாண்டுரங்கருடைய பக்தரான ஏகநாதரையும் பார்த்து அவர் கையில் அந்த திருமேனியை கொடுத்துட்டு, டெய்லியும் இவருக்கு நெய்யில் சுட்ட போலியை தான் நான் படைச்சிட்டு வரேன், அதை மட்டும் மறக்காமல் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரின்னு அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறாரு. அண்ட் வாங்கிட்டு அவர் போன பிறகு பர்சனலாக போய் பாண்டுரங்கர்கிட்ட பக்தியோடு கேட்குறாரு, என்னால் உனக்கு டெய்லியும் நெய்யில் சுட்ட போலிலாம் படைக்க முடியாது, நான் ஏழை, என்னால் உனக்கு டெய்லியும் வெண்ணெய் தான் படைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் மனமுருகி பக்தியில் அவர் கேட்க, பாண்டுரங்கரும் நீ கொடு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற வகையில் இடுப்புல வச்சுட்டு நிற்கிற வலது கையை நேராக காட்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அப்படி காமிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னமும் அந்த திருமேனி ஏகநாதருடைய வீட்டில், அவர் வாழ்ந்த வீட்டில் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி அவர் கேட்டு இவர் கையை காமிச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், உன்னுடைய பக்தி தான் எனக்கு முக்கியம், நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு அந்த கை இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஏகநாதருடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறைக்குள்ள தான் அவர் வழிபாடு செய்யப்பட்டு வந்த அதே பாண்டுரங்கருடைய தங்க திருமேனி இன்னமும் அவருடைய தலைமுறை மூலிமா வழிபாடு செய்யப்பட்டு வருது. நாங்கள் போன நேரம் கோவிலானது நடை சாத்தியிருந்ததுனால அங்கே இருந்த சின்ன வழி மூலிமா வீடியோ எடுக்கப்பட்டு இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் முழு அலங்காரத்தில் இருந்ததுனால அவருடைய கை, அந்த திருமண கையை பார்க்க முடியல. ஆனால் அந்த திருமேனியுடைய ஃபோட்டோ தான் இங்கே மாட்டப்பட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது, அந்த கை மட்டும், வலது கை மட்டும் திரும்பி அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக அவர் கேட்குறத நீங்கள் அழகாக பார்க்கலாம். நித்யானந்தம், நீங்களும் பரிவராஜ யாத்திரைக்கு வர விரும்புறீங்களா? ஆனா உங்களால வர முடியலையா? நீங்களும் பாகமா இருக்க விரும்புறீங்களா? எங்களுக்கு பிக்ஷா அளிக்கிறது மூலிமா நீங்க இதுல பாகமா இருக்கலாம். இந்த வீடியோ கீழே நித்யானந்தம்னு டைப் பண்ணுங்க, நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். பகவதி தேவி பிக்ஷாந்தேகி. பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.